அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கார்த்திகை தீப திருநாளுக்காக எங்க வீட்டில் நடைபெற்ற சிறப்பு முன் ஏற்பாடுகளை ஒரு vlog-ஆ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த vlog-ஓட ஒரு பகுதியா எங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளுக்கு நாங்க எப்படி அலங்காரம் செஞ்சோம் அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு இந்த அழகிய ஆடையை அணிவிக்கலாம். புத்தாடை அணிவித்த பிறகு விநாயகப் பெருமான் ரொம்பவே அழகா இருக்காரு. அதுக்கப்புறமா அறுமுக கடவுளான முருகப்பெருமானுக்கு புத்தாடையை நம்ம அணிவிக்கலாம். இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழாவிற்கு முருகப்பெருமானுக்கு இந்த ஆடையை தான் நாங்கள் அணிவிக்க போகிறோம். இப்போ இந்த அழகான ஆடையை முருகப்பெருமானுக்கு அணிவித்த பிறகு அழகே உருவான முருகப்பெருமான் இன்னும் அழகாக இருக்காரு. அடுத்ததா விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அங்கவஸ்திரம் அணிவிக்கலாம். பசுமையை போற்றும் வகையில் அழகிய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த அங்க வஸ்திரத்தை முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு முதலில் அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக அறுமுக கடவுளான முருகப்பெருமானுக்கும் இந்த அழகிய அங்க வஸ்திரமானது அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக சுவாமிகள் இருவருக்கும் பூணூலானது அணிவிக்கப்படுகிறது. முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு பூணூல் அணிவித்த பிறகு முருகப்பெருமானுக்கும் இந்த பூணூல் அணிவிக்கப்படுகிறது. இப்பொழுது நந்தியம்பெருமான் மீது அமர்ந்துள்ள அம்மையப்பரான சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு அலங்காரமானது செய்யப்பட உள்ளது. இப்போ சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் மிக அழகான வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ சிவபெருமானுக்கும் நாம் பூணூலை அணிவிக்கலாம். ஏற்கனவே நாம் விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இந்த பூணூலை நாம் அணிவிச்சிருக்கோம். இப்போ சுவாமிகள் அனைவருக்கும் அவரவர் திலகங்களை வைக்கலாம். திருநீர் அணிவிக்கும் பொழுது திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகம் பாட வேண்டும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரம் மாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் மாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துருவாய் உமை திரு ஆலவாயான் திருநீரே. இப்போ சுவாமிகள் அனைவருக்கும் அவர் திலகங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இப்போ சுவாமிகள் அனைவருக்கும் அழகான பதக்கங்களை நாம் அணிவிக்கலாம். இப்போ சிவபெருமானுக்கு அழகான பதக்கமானது அணிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்வதி தேவிக்கும் அழகிய பதக்கமானது அணிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக விநாயகப் பெருமான் மற்றும் முருகப்பெருமான் ஆகிய இருவருக்கும் நீல நிற கற்கள் பதித்த அழகிய பதக்கமானது அணிவிக்கப்படுகிறது. சுவாமிகள் அனைவருக்கும் பதக்கங்களை அணிவித்த பிறகு ரொம்பவே அழகா இருக்காங்க. அடுத்ததா நந்தியம்பெருமானின் அழகிற்கு அழகு சேர்க்கும் விதமா அவருக்கு புருவமானது வரையப்படுகிறது. அடுத்ததாக நந்தியம்பெருமானுக்கு அழகிய ஆபரணம் ஒன்றை நாம் அணிவிக்கலாம். இப்போ நந்தியம்பெருமானுடைய அலங்காரம் நிறைவு பெற்றது. அடுத்ததாக இப்போ பார்வதி தேவிக்கு அழகான 2 காதணிகளை நாம் இப்பொழுது அணிவிக்கிறோம். இப்போ பார்வதி தேவிக்கு 2 காதணிகளும் அணிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சிவபெருமானுக்கு அழகிய பவள மாலையை நாம் இப்பொழுது அணிவிக்கிறோம். இப்போ சுவாமிகளுடைய அலங்காரமானது இனிதே நிறைவு பெற்றது. சுவாமிகளுடைய அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அலங்காரம் முடிந்த கையோடு சுவாமிகளை பூஜை அறையில எழுந்தருள செஞ்சிடலாம். அடுத்ததாக கார்த்திகை தீப திருவிழாவிற்கு எங்க வீட்டு வாசலை அலங்கரிக்கிறதுக்கு இந்த மாவிலையும் தோரணத்தையும் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த மாவிலை மற்றும் தோரணத்தை வீட்டோட வாசல்ல அலங்காரமா தொங்க விடலாம். இவ வீட்டின் வாயில் இருபுறமும் தோரணம் கொண்டு அலங்கரித்துள்ளோம். அடுத்ததாக மாவிலையையும் நாங்கள் எங்கள் வீட்டு வாசலில் கட்டியிருக்கோம். இந்த வகையில் தான் நாங்கள் எங்கள் வீட்டு வாசலை அலங்கரித்துள்ளோம். அடுத்ததாக மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுறதுக்காக மண் விளக்குகளை நல்லா கழுவி காய வச்சுருக்கோம். நல்லா காஞ்சிருச்சுன்னா தீபம் ஏற்றுறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மண் விளக்குகளில் ஒரு சில விளக்கு ரொம்பவே யூனிக்கான டிசைனில் இருக்கும். அது என்னென்ன விளக்கு அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது மண் விளக்குலேயே குத்து விளக்கு டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மண் விளக்கு தான். இந்த விளக்கில் 5 முகங்கள் இருக்குது. அடுத்ததான் நாம் இப்போ பார்க்குறது துளசி மாடத்தோட டிசைனில் இருக்கக்கூடிய இந்த விளக்கு தான். இந்த விளக்குடைய 4 பக்கத்துலேயும் தெய்வீக சின்னங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா திரிசூலம், ஸ்வஸ்திக் சின்னம், மகாலட்சுமியின் ஸ்வரூபமான ஸ்ரீ சின்னம், அடுத்ததாக ஓம் ஆகிய இந்த
4 தெய்வீக சின்னங்களும் இந்த துளசி மாலை விளக்குல இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற விளக்கு என்னன்னு பார்த்தோம்னா இந்த அழகான விநாயகர் விளக்கு தான். இந்த விநாயகர் விளக்குல 3 விநாயகர் முகம் இருக்கு. அதுலயும் விநாயகர் தர்பன் அணிந்திருக்கிறது ரொம்பவே அழகான விஷயம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போற விளக்கு என்னன்னு பார்த்தோம்னா இந்த தாமரை விளக்கு. ஒரு தாமரை மலருக்குள்ள விளக்கு இருக்கிறது போல இந்த விளக்கோடைய டிசைன் அமைந்துள்ளது. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற விளக்கு என்னன்னு பார்த்தோம்னா வில்வ விளக்கு. அது என்ன வில்வ விளக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விளக்கோடைய நடுவில் வில்வ இலை இருக்கு. இப்போ அடுத்ததா பார்க்க போறது ஒரு யூனிக்கான டிசைன்ல இருக்கக்கூடிய இந்த விளக்கு தான். இந்த விளக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்ததா பார்க்க போற விளக்கு ரொம்பவே யூனிக்கான விளக்கு. ஒரு இலையோட ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த இலை விளக்கு தான். அடுத்ததா பார்க்க போற விளக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஹார்ட்டோடைய ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த விளக்கு தான். அடுத்ததா நாம பார்க்க போகிறது அரச இலையோட ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த அரச இலை விளக்கு. இந்த விளக்கோடைய டிசைன் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அடுத்ததா இருக்கக்கூடிய பல விளக்குகளும் நாம பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய விளக்குகளுடைய டிசைன்ல இருக்கக்கூடிய விளக்குகள். இதுவரை நாம பார்த்த இந்த விளக்குகள் டிசைன்ஸ்ல உங்களுக்கு எந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ விளக்கு எல்லாமே நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ எல்லா விளக்குக்கும் குங்குமம் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கிண்ணத்தில் நாங்கள் குங்குமத்தை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ எல்லா விளக்குக்கும் குங்குமம் வைக்கலாம். இப்போ எல்லா விளக்குக்கும் குங்குமம் வச்சாச்சு. அடுத்ததாக எல்லா விளக்குலேயும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த விளக்கு கலெக்ஷன்ஸில் எந்த விளக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விளக்கில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த தட்டில் நம்ம எல்லா விளக்கையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த தட்டில் நம்ம விளக்கை எடுத்து வச்சோம்னா எண்ணெய் கீழே ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி தட்டில் எடுத்து வச்சிடுறோம். இப்போது இந்த அகல் விளக்குகளை அழகாக தட்டில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா எல்லா அகல்லையும் எண்ணெயை ஃபில் பண்ணலாம். இப்போது அகல் எல்லாத்துலேயும் எண்ணெயை ஃபில் பண்ணியாச்சு. எண்ணெய் ஃபில் பண்ண அகல் எல்லாத்துலேயும் இப்போது நம்ம திரி போடலாம். இப்போ கார்த்திகை தீப திருவிழா அன்று எங்கள் வீட்டு வாசலில் போடப்பட்ட கோலத்தை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றியதை நாங்கள் தரிசனம் செஞ்சுட்டு எங்கள் வீட்டு வாசல்லையும் நாங்கள் தீபம் ஏற்றுறோம். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சிவபெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜை மற்றும் சிவபெருமானுடைய அற்புத அலங்காரத்தை பற்றியும் அடுத்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.